சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகிறது. இதை தவிர்ப்பதற்காக தரிசனத்திற்கான உடனடி முன்பதிவு இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்போம். முழு விவரங்கள் என்ன சபாபதி, விவரிங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி என்பதால் பாத்தீங்கன்னா பக்தர்கள் கட்டுக்கடங்காம சபரிமலையில ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க. இன்று மட்டும் பாத்தீங்கன்னா சன்னிதானம் மற்றும் சன்னிதானம் சுற்றியுள்ள பகுதிகளில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில கூஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் பாத்தீங்கன்னா பம்பை, நிலக்கல், எரிமேலி போன்ற இடங்களிலுமே அதிக அளவுல பக்தர்கள் கூஞ்சிருக்காங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியோட இந்த முன்பதிவு நிறுத்தப்படும் அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா இன்று முதல் பாத்தீங்கன்னா உடனடி முன்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால போலீசார்னால பக்தர்களை கட்டுப்படுத்த முடியல. பல்வேறு பிரச்சனைகளை தேவஸ்தானம் போர்டும் போலீசாரும் சந்திச்சுட்டு இருக்கிறதுனால இன்று முதல் பாத்தீங்கன்னா உடனடி முன்பதிவு பக்தர்கள் செல்வதற்கான முன்பதிவு ரத்து செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா எரிமேலியில அம்பலப்புழா ஆலங்காடுடைய பேட்டை துள்ளல் நடைபெற்று ஐயப்பன் பாத்தீங்கன்னா வாபருடன், அதாவது அந்த ஆலங்காடு அம்பலப்புழா குழுவினருடன் ஐயப்பனுடைய நண்பரான வாபர் சபரிமலைக்கு செல்வாரு. அதே போல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி பந்தளத்திலிருந்து அரண்மனையிலிருந்து ஐயப்பனுடைய அந்த ஆபரணம் அதுவும் எடுத்து செல்லப்படும். 15ஆம் தேதி மாலை ஐயப்பனுக்கு அந்த ஆபரணம் அணிவிச்சு தீபாராதனை காட்டுறப்போ ஐயப்பன் ஜோதி வடிவா காட்சி அளிப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதற்காக எல்லா ஏற்பாடுகளும் தேவஸ்வம் போர்டும் மற்றும் கேரள அரசாங்கமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிக அளவுலவே சபரிமலையில வந்துகிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.